ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா, சேனக்கிழங்குல பெரிய கிழங்கு இருக்கு இல்லையா, சேனக்கிழங்கு கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு வத்த குழம்பு, அப்புறம் பைனாப்பிள் ரசம், உருளைக்கிழங்கு பொடி மாஸ். இதான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு என்னோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் இந்த ரெசிபீஸை உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அது பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சேனக்கிழங்குல வத்த குழம்பு பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த நல்லெண்ணெயிலேயே கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் இதிலே 2 கருவேப்பிலை போட்டுட்டு சேனக்கிழங்கை நம்ம போட்டுக்கலாம். சேனக்கிழங்கு போட்டு அதுலேயே வந்து நம்ம வத்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுடலாம். போட்டுட்டு இந்த சேனக்கிழங்கை ஒரு 2 நிமிஷம் இதுலேயே அப்படியே இருக்கட்டும். இந்த தக்காளியை வந்து பருப்பு ரசம் பண்ண போகிறேன். பருப்பு ரசத்தில் கொஞ்சம் நம்ம அன்னாசி பழம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பைனாப்பிள் ரசம் பருப்பு ரசத்துலேயே நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 தக்காளியை நம்ம கரைச்சிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் ஹாட் வாட்டரில். தக்காளி நம்ம கரைக்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கரைச்சிக்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து மொத்தமாக கரைச்சி வச்சுருக்கேன். ரசத்துக்கும் குழம்புக்கும் சேர்த்து நம்ம இந்த ரசத்துக்கு தெளிவான மேலாக இருக்கிற புளி தண்ணியை அதில் விட்டுக்கலாம். ரசத்துக்கு இந்த அளவு பெருங்காயம் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த சேனக்கிழங்குல வத்த குழம்புக்கு 2 ஸ்பூன் பொடி போட்டுக்கிறேன். லைட்டாக நான் வந்து கல் சட்டியில் பண்ணலை, ஏன்னா வந்து கேஸ் சிலிண்டர் இப்போ தட்டுப்பாடாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சூடாக லேட்டாக அப்படிங்கிறதுனால. பட் ஒன்ஸ் சூடானால் அது சீக்கிரம் ஆகிடும். இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கு வந்து சில சமயம் வியூவர்ஸ் கேட்குறீங்க, அதுக்காகவே நான் வந்து இப்போ இதில் பண்ணுறேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை நான் இதில் விட்டுறேன். வந்து நமக்கு காரல் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி புளி இதிலையே நம்ம வேக வச்சிட்டோன்னா எந்த விதமான காரலும் இருக்காது. இப்போ அதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அதே மாதிரி ரசத்துக்கும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் வரமிளகா பொடி வீட்டிலேயே அரைச்சிக்கிறேன். நமக்கு மிளகா பொடி வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுறது அந்த அளவு ஒத்துக்கலைங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். கொஞ்சம் நல்லெண்ணெயில் மிளகாவை போட்டு அரைச்சி அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிடுவேன். பொடி மாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பச்சை மிளகா பொடி மாஸ்க்கு, இதுதான் காரத்துக்கு. அப்புறம் நம்ம கொஞ்சமாக வெங்காயம், 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இதுக்கும் கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம்.
மாதிரி ரசமும் ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம அதுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு நல்லா குழைய குக்கரில் தான் வேக வச்சுருக்கேன். ஏன்னா ரசத்துக்கு வந்து குழைவாக குக்கரில் இருந்தால் தான் அது ரசம் நல்லாயிருக்கும், பருப்பு ரசம். அதனால் குழைவாக குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு நம்ம வெந்நீர் விட்டுக்கலாம். நம்ம ரசத்துக்கு தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ரசத்துக்கு கொஞ்சமாக நான் அரைச்ச வரமிளகாய் பொடி அதையும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ரசத்துக்கு கொஞ்சம் கடுகு, 2 ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை ரசத்தில் விட்டு ரசம் வந்து இப்போ தான் கொதி வருது. அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். பைனாப்பிள் ரசம் நல்லா ஜோராக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஒன்று இன்னும் ஆட் பண்ணணும். கொத்தமல்லி, நிறைய கொத்தமல்லி போட்டுக்கலாம், போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு 6-7 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். கையாலேயே நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்சிங் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். பொடி மாஸ்க்கு கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும். இந்த டைப்பில் பண்ணும்போது குழந்தைங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. வத்த குழம்புங்கிறதுனால காரம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நம்ம காரம் போட்டு பண்ணிக்கலாம். சாம்பார்னா வந்து எக்ஸ்ட்ராவாக நேற்று நம்ம குழம்பு பண்ணோம் இல்லையா, அதில் இது மீந்திருந்தது. இதையும் வந்து இந்த உருளைக்கிழங்கு கூடயே நான் போடுறேன். இது வந்து நல்ல நாட்டு கொண்டக்கடலை, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இது கூடயே நம்ம போட்டு அதையும் இன்றைக்கி வேக வச்சுட்டேன். வேக வச்சு பேலன்ஸை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு இந்த காயோடையே நான் சேர்த்து போடுறேன். மாஸ்க்கு வந்து நான் சில மஞ்சப்பொடி போடலாம், ஆனால் நான் போடலை. ஏன் போடலைன்னா எல்லாமே வத்த குழம்பு ரசம் எல்லாத்துலேயும் மஞ்சப்பொடி இருக்குது. இந்த பொடி மாஸ் யூஷுவலாக ஒயிட்டாக பண்ணுவாங்க, அதனால நான் அப்படியே பண்ணியிருக்கேன். குழம்பு ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிருக்கு. இப்போ இதில் நான் துளியோண்டு வெல்லம் போடுறேன். வத்த குழம்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை மேலாக போடலாம். ஒரே 1 ஸ்பூன் பச்சை நல்லெண்ணெய், அதையும் விட்டு இறக்கிக்கலாம். வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி சேனக்கிழங்கு போட்டு வத்த குழம்பு, அப்புறம் இந்த அன்னாசி பழ ரசம், உருளைக்கிழங்கு பொடி மாஸ், கொஞ்சமாக களத்துக்கு பருப்பு வச்சுருக்கேன். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.